அஸ்வினி, அந்த டெய்லர் கடையில துணி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரியா பூ? சித்தி, என்ன டெய்லர் கடை சித்தி? அஸ்வினி, நம்ம ஊருக்குள்ள மேற்கு தெரு இருக்கு பத்தியா, அங்க ஒரு டெய்லர் மேடம் துணி தைக்காவே, அவிகிட்ட தான் அந்த தடவை எல்லாரும் துணி கொடுத்துருக்கோம் பூ. அதுதான் நீ கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சித்தி, என்ன கடை தெரியல, வாங்க சித்தி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். ஏல, இந்த ஊருக்குள்ள இருக்கதே ஒரே ஒரு டெய்லர் கடை தான், அதுவா லேடிஸ் டெய்லர். அங்க காஜா பையனி ஒரு பையனா இருப்பான். அங்க போய் எங்க சித்தி துணி தந்தாவளமே, எங்க அத்தை தந்தாவளமே கேளு. ரூபா தாரே, வா போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரியா? என்ன காஜா, இது ட்ரெஸ் எல்லாத்தையும் தச்சாச்சு, வந்து காசு கொடுத்துட்டு ஆள் வாங்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா இன்னும் வரவே இல்லை. டெய்லர் மேடம் வருவார்கள், கவலைப்படாம இருங்க. திருவிழாவுக்கு தைக்க கொடுத்த துணியை எப்படி வாங்காமல் இருப்பார்கள்? சரி சரி, வாங்க சார், உங்களுக்கு என்ன தைக்கணும்? என்ன விலை அழகே, சொன்னால் விலைக்கு வாங்க தருவேன், விலை உயர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். என்னது இது இப்படி பாட்டு பாடுறீங்க? போலீஸ்ட்ட சொல்லுவேன். எங்க டெய்லர் மேடம் பார்த்து என்னங்க நுண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, டெய்லர் மேடம் தான் சொல்லணும். ஓ அப்படியே, டெய்லர் மேடம் தான் சொல்லணுமா? சரிங்க டெய்லர் மேடம், எங்க சித்தி கொடுத்த ட்ரெஸ்க்கு எவ்வளவு ஆச்சு? சித்தியா? யார் அது? அதான் எங்க சித்தி அத்தைன்னு ஒரு 5 பேர் வந்திருக்காங்க நேத்து. ஓ, அந்த கும்பலா? அவங்க ரிலேஷன் தான் நீங்களா? ஆமா, நீ தான் அந்த துணியில வாங்கிட்டு வர சொன்னாவே. ஓகே, காசு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? காசு கொடுத்தாதான் எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் திருப்பி கொடுப்பேன். அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லா ட்ரெஸ்ஸையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டாங்க. மொத்தமா தைக்கிறதுக்கு ஒரு 4000 வந்திருக்கு சார். என்னது, 4000 ரூபாயா? அவ்வளவு தச்சு விட்டாவே? இதுக்கு எங்க மாதிரி ரெடிமேட் எடுத்து போய்க்கலாம் போல இருக்கே. எல்லாரும் சேர்ந்து ஒரு 2000 ரூபாய் போல தான் என்கிட்ட கொடுத்து விட்டாவே. நீங்க ட்ரெஸ் தாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு மீதி வாங்கிட்டு வரேன். இங்க பாருங்க சார், நான் உங்களை எப்படி நம்புறது? அப்படிலாம் எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுக்க முடியாது. ஐயோ, என்ன நீங்க தாராளமா நம்பலாம். இந்த ஊர்ல போய் அஸ்வின் சொன்னா யார் வேணாலும் எங்க வீட்டை காமிச்சிருவாங்க. கிராமத்து வீடுன்னு சொல்லுங்க. இப்போ நாங்க கிராமத்து வீட்ல இல்ல, எங்க ராசாத்தி பாட்டி வீட்ல தான் இருக்கோம். ராசாத்தி பாட்டியோட பண்ணை வீடுன்னு சொல்லுங்க, எல்லாரும் கொண்டு போய் விட்டுருவாங்க. எனக்கு அந்த அம்மாவை நல்லாக தெரியும். டெய்லர் மேடம் கொடுத்து விடுங்க, நம்பிக்கையான ஆளுதான். காசு வரவில்லை என்றால் நான் போய் வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன். அப்படியா? சரி காஜா, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு விட்ட காசு வாங்க. ஓகே டெய்லர் மேடம். சித்தி, அத்தை, எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க. டெய்லர் கடையில இருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போ வாங்கிட்டு வந்துட்டியோ? ஆமா சித்தி, வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஆவியருக்கு 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு சித்தி. என்ன ஸ்வின் சொல்லியா? என்ன 2000-மா? ஆமா அத்தை, அந்த டெய்லர் மேடம் என்ன 2000 ரூபாய் கேட்டாவே. நான் தான் இந்த ட்ரெஸ் கொண்டு போய் வீட்ல கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 2000 ரூபாய் தாங்கத்தை, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறியே. ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? ஆமாக்கா, ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. ஒரு பிளவுஸுக்கு 180 ரூபாய் தான் கொடுத்து தச்சிக்கிட்டு இருந்தோம். அவசரமா தச்சு தரதுனால கொஞ்சம் அதிகமா கேட்பேன், சரி கூட 20 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு சட்டைக்கு மொத்தம் 200 ரூபாய் தான் ஆச்சு. ஒரு தாவணி பாவடைக்கு எவ்வளவுக்கா இருக்கும்? சரோஜா ஒரு 500 ரூபாய் வேணா வச்சுக்கலாம். அப்ப 1500 ரூபாய் தானே ஆச்சு. மிச்சம் 500 ரூபாய் அவ கணக்க தந்திருக்கணும் நம்மளுக்கு. என்ன 2000 ரூபாய் கேட்கானா என்ன அர்த்தம்? அப்படி என்ன தச்சுட்டா? இங்க பாரு அஸ்வினி, நீ அந்த டெய்லர் கடை பக்கத்திலே போகக்கூடாது. 2000 ரூபாய் அவளுக்கு கொடுக்கறத பத்தி நாங்க பேசிக்கிட்டோம். நீ அந்த பக்கம் போகும்போது கூப்பிட்டு கேட்டா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடு. சித்தி, என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? நான் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன் சித்தி. அங்க இருக்க காஜா பையனுக்கு வர நம்ம வீடு தெரியுமா சித்தி? எந்த பையனுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிட்டு போட்டு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டே, நீ சும்மா இரு. நான் முதல்ல என் சட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கட்டு. அஸ்வின் தான், என் ப்ளவுஸ் எங்கே இருக்கு? கிடச்சிட்டு. இதுதான் என் ப்ளவுஸு. இவ்வளோ பெருசாக தச்சு வச்சிருக்கு. என்னை மாதிரி 2 பேர் போடலாம் போல்க. அதுவும் இப்படி எப்படி போடுறது? அவன் என்ன சட்டை தச்சிருக்கா? நீ தானே இருக்க அளவுல தையின்னு அதான் தச்சிருப்பா. என்னை மாதிரி அளவு எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கணும். நான் அளவு கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு நல்லா தான் தச்சிருப்பா. சரி, எனக்கு மட்டும் தான் இப்படி தச்சு வச்சிருப்பா போல்கா. மூஞ்சிலே கொண்டு எரிஞ்சிரு. நானும் அளவு பிளவுஸ் தான் கொடுத்துட்டு வந்தேன், அளவு கொடுக்கலையோ? அப்ப எனக்கு அப்படிதான் தச்சிருப்பாளோ? ஏக்க இந்த நெட்ட குரங்கு ஒழுங்கா அளவு கொடுத்துருக்காது, நீங்க எடுத்து பாருங்கக்கா. சரி சரோஜா, நான் பாக்கேன். என்னது இது? சரோஜா, எங்க பாத்தியா என் சட்டை எப்படி இருக்குன்னு? ஏக்கா, என்னக்கா உங்களுக்கு சட்டை இப்படி தச்சு வச்சிருக்கு? சரோஜா, எனக்கு தெரியலையே. குழந்தைக்கு அவ்வளவு பெருசா தச்சிருக்கு, எனக்கு எவ்வளவு சின்னதா தச்சிருக்கு பத்தியா? ஏக்கா, நீங்க மறந்து போய் உங்க அளவுக்கு பதிலா பூ மாதிரி ஜாக்கெட் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களோ? இல்ல சரோஜா, நான் பூ மாதிரி அளவு எப்படி கொடுப்பேன்? அப்படின்னா கூட இது பூ மாதிரிக்கே எப்படி சேரும்? ரொம்ப சொத்தோல இருக்கு சரோஜா. ஏக்கா, உங்க 2 பேருக்குமே சரியில்லை, அவட்ட கொண்டு போய் கேளுங்கக்கா. நான் அளவு கொடுத்தேல எனக்கு நல்லா தான் தச்சிருப்பேன்னு பாக்கேன். இல்ல இல்ல, நான்
சினிமா நடிகைகளுக்கெல்லாம் துணி தைக்கணுங்க. வேற எப்படிதானே கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்கும். இத போட்டுக்கிட்டு தெருவழியா பேராதம்மா, நாய் கண்ட விடாது. சரி, நீங்க ரொம்ப பேசாதங்க. நான் ஒழுங்கா அளவு கொடுத்திருப்பேன். நீங்க தான் ஊடல பேசி இப்படி கெடுத்துட்டீங்க. அதான் அந்த டெய்லர் ஏதோ ஒண்ணு இப்படி தட்டி வச்சிட்டாவ. ஒழுங்கா நீ சொல்றதுக்கு விட்டியலோ? ஏய், என்ன என் மேல பழி போடலாம்னு நினைக்கிறியோ? கொண்டகாரி கொண்ட யாருக்கு போறேன் பாரு. என் துணி நல்லாவே இல்லாம போச்சு. நீ இதை உடுக்கவே முடியாது. என்னமோ பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன்னா இந்த மாதிரி அநியாயம் பண்ணி வச்சிருக்காள் அந்த டெய்லரு. மகளை கொண்டு கசாயம், நீ எதற்கும் கவலைப்படாதே. நாம் போய் அவர்களிடம் கேட்போம். என் சட்டை எப்படினாலும் நல்லா தான் தச்சு வச்சிருப்பா. நான் அழகா அளவுலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். எடுத்து பார்ப்போம். பரவாயில்ல, என் பிளவுஸை நான் சொன்ன மாதிரியே தச்சிருக்காளே. நான் மட்டும் தான் ஒழுங்கா அளவு கொடுத்துருக்கேன், அவளும் அளவு எடுத்திருக்கா. ஆமா, இது என்ன 2 கயிறு இருக்கு? என்னது இது? கிணத்துல கட்டி தண்ணி இறக்க கயிறு மாதிரி இருக்கு. ஆமா, அததான் வச்சிருக்காவ. நீங்க தான பின்னாடி கயிறு வைக்க சொன்னீங்க. அதனால தான் நல்ல பெரிய கயிறா வச்சிருக்காவ. நல்லா கெட்டிக்கிடுங்க கழுத்தோட சேர்த்து. என்ன டெங்கு கொசுலாம் பேசுது? இங்க பாரு டெங்கு, நீ மூளையில ஒரு கார்ல ஒட்டிக்கிட்டு இரு. நானே என் சட்டை துணி எப்படி கெடுத்து வச்சிருக்காளேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கும் கெடுத்து தான் வச்சிருக்கோம் உங்களால. அப்ப மட்டும் சிரிச்சு எல்லாம் இப்ப தெரியுதா எங்க வியாதனை என்னன்னு. இந்த சட்டை உங்க கூட சரியா இருக்காது, லூசா தான் இருக்கும் பாருங்க. சே, என்னதான் அப்படி துணி தைக்க பயண தையலு? பேசிய மட்டும் தான் கொண்டாட்டி பேசிய மேடமா மேடம். அங்க பேரிட்ட அவளுக்கு அதுக்கு பேர் தான் இருக்கு. 2000 ரூபாய் அதிகம், என்ன 2000 ரூபாய் கேட்டுக்கிட்டு கிடக்க அவளுக்கு. சட்டை கொண்டு போய் அவ மூஞ்சில எரியணும். டோபாமண்டை தள்ளுங்கள், என் சட்டையாவது உருப்படியா தைத்திருக்கிறாரா என்று பார்க்கிறேன். நான் அளவை சரியாக கொடுத்தேன். எனக்கு கண்டிப்பாக நன்றாக தைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். நன்றாக தைக்கப்பட்ட சட்டையில் 2 கயிறு தொங்குகிறதே, இது எதற்கு? கயிறு தான். எனக்காவது பரவாயில்ல, சொத்தோல விட்டுருந்தா. ஐயோ ஐயோ, இத பார்த்தா எனக்கு சிரிப்பால வருது. டோபாமண்டை எதற்கு இப்படி முடிச்சு எல்லாம் போட்டு கயிறு கொடுத்திருக்கிறார்கள்? ஐயோ, அவட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையோ? வட்ட வடிவுல முதுகுல நிலவு மாதிரி இருக்கணும்னு சொன்னியா இல்லையா? அதனால தான் நிலவே கொண்டு உன் முதுகுல வச்சிருக்கா. ஆனால் 2 கயிறு தொங்குகிறதே டோபாமண்டை. அதுவும் நீ தானே கேட்டா எனக்கு 2 கயிறு தொங்கணும். நீ அதான் தொங்க விட்டுக்க. ஒண்ணுல நீ தொங்கிக்கிட்டாடு, ஒண்ணுல உன் மோவ தொங்கிட்டாடு சொல்லு. ஏ டங்கு, இதுல வந்து தொங்கு. ஆமா, அந்த டெய்லர் உங்களுக்கு மட்டும் நல்ல துணி தைச்சிட்டாவ. உங்களுக்கு நானும் ஒழுங்கா தைக்கல, எதுக்கு எங்களை கிண்டல் பண்ணிட்டு கிடக்கிய? எனக்காவது பரவாயில்ல, இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்கவே முடியல. சரோஜா, எங்களுக்கும் சுத்தமா நல்லாவே தைக்கல சரோஜா. ஆமாக்கா, பேதி எடுப்பா என்ன மாதிரி பேசின பத்தியல. ஒரு சட்டை துணியே ஒழுங்கா அவளுக்கு தைக்க தெரியல. நிலவு போட்டு 2 கயிறை தொங்க விட்டுருக்கா, தூக்குல தொங்குற மாதிரி. ஏதி எடுப்பா, இவெல்லாம் என்ன டெய்லரு? ஒரு சட்டை ஆவாதுக்கா, மூஞ்சில கொண்டு போடலாம் வாங்க. சரோஜா, அவட்ட ரூபாயை கொடுத்துட்டோம் பத்தியா? இதெல்லாம் எங்களால போட முடியாது, வேற துணி எடுத்து தச்சுதான்னு கேட்கணும் பத்துக்க. ஆமாக்கா, அவளால சும்மா விடக்கூடாது, வாங்க போவோம். சே, கரெக்டான அளவு கொடுத்து என் சட்டையை நாசமாக்கி வச்சிருக்காளே. பாட்டிங்க எல்லாம் போடுற மாதிரி கீழே அவ்வளவு இறக்கத்துல வச்சிருக்கா. உன் சட்டைய பாட்டில போட முடியாது, ரோசா பக்கா கூட போட்டுக்கிடுவாவ. சரோஜா, என்ன அப்படி சொல்லியானா? அவ்வளவு குண்டாவா இருக்கே. ஏக்கா, நான் ஏன் சொன்னேன்னா நீங்க கொஞ்சம் குண்டாக்கியல்ல, அதுக்கு அவ சட்டை உங்களுக்கு சரியா இருக்கும்னு சொன்னேக்கா. இல்ல சரோஜா, அது ரொம்ப பெருசா இருக்கு பத்துக்க. ஏமா ரோசா, என்னமாச்சு? ஏமா, அந்த டெய்லர்ட்ட துணி தைக்க கொடுத்தோம்ல, நல்லாவே தைக்கல பத்துக்க. பெருசா இருக்கவங்களுக்குலாம் சின்னதா தைச்சிருக்கா, சின்னதா இருக்கவங்களுக்குலாம் பெருசு பெருசா தைச்சு வச்சிருக்கா. இந்த மண்ட கசாயம் வச்சிருக்க பிளவுஸ பாரு, எப்படி தச்சு கயிறு வச்சிருக்கா பாருமா. அவ தையலே சரியில்லம்மா, சுத்தமா மோசமா தச்சு வச்சிருக்கா. இந்த கொண்ட கசாயம் தாவணி பாவடைய கிழிச்சு வச்சிருக்கா. என்னமா சொல்லியா? இது என்ன கயிறு? மாடு கட்டுற மாதிரில வச்சிருக்கு. ஆமா, இவ மோவளையா கட்டி போறதுக்கு 2 கயிறு கொடுத்துருக்கா. இந்த கயிறு தேவதாவிய 2 பேருக்கு வச்சுட்டு போறா, விடுங்க. ஆமா, உங்களை கட்டி போடுறதுக்கு தாவிய சின்னதா கயிறு கொடுத்திருக்கா வாழ்க்க. உங்களுக்கு அப்படிதானே இருக்கு. நீங்க எதுக்கு மத்தவியலெல்லாம் பேசுறிய? எங்களுக்கும் இருக்கு, இல்லன்னு நாங்க சொல்லல. ஆனா உங்க அளவுக்கு இல்ல. உங்களுக்கு ரொம்ப சீரப்பா வச்சிருக்கா, அதுதான் சொன்னேன். இந்த டெங்கு கொசு வைக்கட்டாக்கு இவ்வளவு பெரிய கயிறு தேவைப்படுதுன்னு அவளே நினைச்சு கொடுத்துருக்கா. நீங்க தான் எங்க அம்மா கயிறு வைக்கணும்னு சொல்லும்போது நீங்க கட்டி போடணும் நீ.
அவகிட்ட நான் சொன்னா ஒரு டெய்லருக்கு அறிய வேண்டாமா? ஓ ஆத்தா திரும்ப திரும்ப சொல்லதான் செஞ்சா. அப்ப இந்த மாதிரி அவ பண்ணி வச்சிருக்கானா என்ன அர்த்தம்? அவளுக்கு துணி தைக்க தெரியாதுன்னு அர்த்தம். இல்ல என் துணியை நீங்க தான் கெடுத்தீங்க. இப்ப எல்லார் துணியும் நீங்க கெடுத்திருக்கீங்க. எனக்கு அழகா ஐஸ்வர் ராய் மாதிரி பாவாடை சட்டை வந்திருக்கும். எல்லாத்தையும் நீங்க தான் கெடுத்துட்டீங்க. எனக்கு இந்த கலர் தான் அழகா இருக்கும்னு நான் பார்த்து பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்தேன். எது அந்த புழு கலர் தானே? இத நீ தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்த போல்க. அங்க தேடினதுக்கு ரோசா பக்கத்துல இருந்து சேலை வாங்கி உடுத்துட்டு போயிருக்கலாம். நீ கொண்டகாரி இந்த கலருக்காக அங்க போய் தேடிக்கிட்டு தெரிஞ்சாலாம். சரோஜா ஏன் சேலையா? இது நல்லா இருக்கிறது பழசில்ல. ஏக்கா அந்த கலர் நல்லா கொஞ்சம் நல்லா அதுக்கு தான் சும்மா சொன்னேக்கா. பழைய இத்து போன புடவை கூட கொடுக்க இந்த பொம்பளைக்கு மனசே வரலையே. என்ன அப்படியே ஈனி இழிச்சிட்டே நிக்கிறதுக்கு அந்த சட்டையை வச்சுக்கிட்டு நாங்கள பார்த்தவனே வயிற்றுச்சல தூக்கி எரிஞ்சிட்டு நிக்கோம். நீ கையிலே வச்சுக்கிட்டு கயிறை தொங்க விட்டுட்டு நின்றுட்டு இருக்கே எதுக்கு? இத போட்டுக்கிட்டு போ, மாடு பூரா பின்னாடி தான் வரும். இல்லை டோபாமடே, இதை என்ன செய்வது என்று யோசிச்சுக்கொண்டே இருக்கிறேன். அதான் உன் அந்த முழிச்சிட்டு அப்புறம் கழுத்துல மாட்டி விடு. அப்படியே இழுத்துக்கிட்டே போ, மாடு மாதிரியே இருக்கும். மாட்டு கொட்டா பின்னாடி தான் இருக்கு, அதில் கொண்டு போய் கட்டி போட்டு வந்துரு. மாடோட மாடா ஐக்கியமாகட்டும். ஏம்மா, இவ எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னையவே பேசியாவ? நீ எதுக்கு இவ பேசியதெல்லாம் கேட்டுட்டு நிக்கா? டோபாமடே சும்மா விளையாட்டாக தான் பேசுகிறாய். நீ கவலைப்படாதே கொண்ட கஷாயம். ஆமா விளையாட்டா பேசுவா விளையாட்டா. நானே வயிற்றுச்சல பேசிட்டு நின்றுட்டு இருக்கேன். சித்தி, அந்த பிளேட்டை 2000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு வந்துங்க சித்தி. ஏல 2000 ரூபாய் பத்தி உன்னை பேசாதன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. சித்தி, அந்த பிளேட்டை நான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தருவேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் சித்தி. இப்படிலாம் சொல்லாதீங்க, மறக்காம அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருங்க. ஆமா மறக்காம 2000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். 2 அடி சென்னிலே கொடுத்துட்டு வரேன். பேதியப்பா மேடம் சட்டையை வச்சிருக்காவ போயிட்டு அவளுக்கு இன்னைக்கு. ஏம்மா, ரோசா அந்த சட்டையை கொண்டு போய் கொடுத்துட்டு அவட்ட என்ன ஏதுன்னு மெதுவா கேட்டுட்டு வாங்கம்மா. சண்டெல்லாம் போடாதங்க. என்னம்மா சொல்றீங்க நீங்க? இந்த மாதிரி துணி தச்சு வச்சுக்க அவளை எப்படி ஒண்ணு கேட்காம வர முடியும்? ஆமாம்மா, இவியல் உள்ளாத அளவு கொடுத்துட்டு எதை சொல்லிக்கிட்டு இருந்தா நான் ஒண்ணுமே சொல்லல. பாத்துக்கிடுங்க, இந்த அளவுக்கு கரெக்டா தைங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு நல்லாவே தைக்கலமா. என் அளவுக்கு தைக்க சொன்னா என்னை மாதிரி 4 பேருக்கு சேர்த்து தச்சு வச்சிருக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாது. சரிம்மா, பார்த்து மெதுவா கேட்டு வாங்க. ஆமா ரோசா, என் சட்டை ஒண்ணு இருந்துல்ல, எனக்கு சரியா தச்சிருக்கால, எடுத்து பாரு. ஆமாம்மா உள்ளதான் இருக்கு, எடுத்து தாரேன். என்னது இது? கிழவிக்கு கோமரிக்கு தச்ச மாதிரி தச்சு வச்சிருக்கு. அதுவும் இதுல எது முன்னாடி எது பின்னாடி? ஏம்மா ரோசா, என்னம்மா சட்டை தச்சு வச்சிருக்க எனக்கு? நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேனேம்மா. நான் கொடுத்த அளவு பிளவுஸ்ல இந்த மாதிரிலாம் இல்லையே. ஏம்மா அதாம்மா சொல்லியே, அவன் இந்த மாதிரி தான் தச்சு தச்சு தாரா. நம்ம சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு பாத்துக்க. இந்த மாதிரி தைக்கிற பிள்ளைட்ட இனி துணி கொடுக்காத ரோசா. சரி, துணி எப்படி கேவலம் படுத்தி வச்சிருக்கா? இது போட்டுட்டு ரோட்ல போக முடியுமா? அதுக்கு தான் சொல்லி அவ கொண்டே ஆயா மணிக்கு விட மாட்டேன். சரி, வயசானவங்களுக்கு என்ன மாதிரி துணி தச்சு வச்சிருக்க பாருங்க. நம்ம ஒண்ணு சொன்னா அவ 2 பேசுவா. சொல்லியது எதையுமே காதுல வாங்காம அவ இஷ்டத்துக்கு எதையோ தச்சு வச்சிருக்கா. ஏக்கா வாங்கக்கா போவோம், அவளுக்கு அதுக்கு பிறகு இருக்கு. அந்த துணிதைக்கு பையில போடுங்க, போவோம் வாங்கக்கா. சரி சரோஜா. பாட்டி, எனக்கு பெரிய சண்டை வரும் போல இருக்கே. ஆமாயா, பிரச்சனை ஆகாம வந்தா சரி. ஆனாலும் பாட்டி இந்த மாதிரி சட்டை இன்னைக்கு போட்டேன். மனசாட்சி இல்லாத தையலால இருக்கு. போய் 4 கேள்வி கேட்டுட்டு வரட்டும். சாப்பிடுறியாயா?